கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் என்கிறதான தொலைக்காட்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் மிகவும் ஜெப சிந்தனையோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மோசம் போகாதிருங்கள் என்கிறதான வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை சிந்திப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் அந்த வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மோசம் போகாதிருங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகம் மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாரை ஏமாற்றலாம், யாரை ஸ்தோத்திரம் அவர்களை ஸ்தோத்திரம் கெடுக்கலாம், யாருக்கு விரோதமாய் செயல்படலாம் என்று சொல்லி மனிதர்கள் பல சூழ்நிலையில ஈடுபடுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஏமாற்றம், எந்த தருணத்தில் எந்த இடத்துல போனாலும் ஏமாற்றம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், இல்லை எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும், எந்த ஒரு வீடாக இருந்தால், எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஏமாற்றுகிறதுல கட்டிக்காரங்களாக இருக்கிறாங்க இந்த காலத்தில். ஹல்லேலூயா. பாருங்க சோதரம், அநேக இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எடுத்து நாம பார்த்தோம்னா, காதல் என்கிறதான வலைக்குள்ளாக இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மாம்சத்தினுடைய சிந்தனையின் பிரகாரம், மாம்சத்தினுடைய இச்சையின் பிரகாரம் தங்களுக்கு போதித்ததான ஒரு மனிதனை கண்டுகொண்டு அவர்களை நேசிக்கிறதான அனுபவம். ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, லோத்தின் காலத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். தங்களுக்கு போதித்தவர்களை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சேர்த்து கொண்ட ஒரு அனுபவம். தங்களுக்கு போதித்தவர்களை தங்களுக்கு கணவனாக மனைவியாக ஏற்றெடுத்த ஒரு காலகட்டம் என்று சொல்லும் பொழுது லோத்தின் காலகட்டத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம் நோவாவின் காலகட்டத்தில் இருந்தது. அது இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஸ்கூல்களுக்கு போறாங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க, அதே போல காலேஜஸுக்கு போகிறாங்க. ஆனா ஸ்தோத்திரம் அவங்க ஸ்தோத்திரம் சில நாட்கள் தாண்டும் பொழுது அவருடைய லட்சியங்கள் எல்லாம் மாறி தங்களுடைய ஜீவியத்தை நாசம் பண்ணி கொண்டு இன்னைக்கு அநேக ஊடகங்கள்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்கள் காதலிக்கிறாங்க, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றின பிற்பாடு தங்கள் ஜீவியங்களை வெறுமையாக்கிவிட்டு ஏமாற்றி விட்டு போகிறாங்க. பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தூக்கில தொங்குறாங்க. ஸ்தோத்திரம் விஷகுப்பியில ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறாங்க. இன்னைக்கு உலகம் ஏமாற்றுகிறதான அனுபவத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சபையை பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சகோதரர், என் பிரியமான சகோதரரே, ஸ்தோத்திரம் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி சபைக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடமும் மோசம் போகிற அனுபவம். ஸ்தோத்திரம். நம்ம ஆகாரம் எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நல்ல நல்ல ஆகாரங்கள் இருந்தது. என்னுடைய தகப்பனுடைய காலகட்டத்தில், தகப்பன் தாய் என்னுடைய பாட்டி அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா நல்ல கருப்பட்டிகள் கிடைக்கும். இன்னைக்கு கருப்பட்டிகள் கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது. கருப்பட்டிக்கு பதிலாக சக்கரை பாவு தான் கிடைக்குது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மனுஷன் எதையும் செய்வதற்கு, தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய லாபத்தை கண்டடையும்படியாக மற்றவர்களை ஏமாற்றுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம் மிகவும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் வாழ்க்கை என்னுடைய திருமணமான அந்த காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் நாங்கள் விருப்பப்பட்டோம், ஒரு கொஞ்சம் சம்பா அரிசி வாங்கி கொஞ்சம் அரிசி கஞ்சி குடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சம்பா அரிசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அரிசி வாங்கினோம் கடையில் போய்.
ஆனால் கொடையில் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கழுவி பார்த்தா சம்பா அரிசி எல்லாம் வெள்ளை அரிசியாக மாறியாச்சு. சோதரம் இன்னைக்கு ஏமாற்றம் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோதரம் பிளாஸ்டிக் அரிசிகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சோதரம் சின்ன பிள்ளைகளுக்கு வர முட்டை கொடுக்குறோம். பார்த்தோம்னா பிளாஸ்டிக் முட்டைகள் இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்குது பல காரியங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் சோதரம் கொஞ்சம் லாபத்தை உருவாக்குவதற்காக, தங்கள் லாபத்திற்காக பிறனை ஏமாற்றுகிற ஒரு காலம் இந்த ஒரு காலமாக இருக்கும் பொழுது, பிரியமான சபையை பார்த்து, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு தெளிவாய் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே சோதரம் மோசம் போகாதிருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மோசம் போன காலகட்டத்தில் இருக்கலாம். கடந்த நாட்களை மோசமாக்கப்பட்ட காலத்தில் உங்கள் ஜீவியங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் காலம் இப்பொழுது நீங்கள் மோசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம், பிரசன்ட் டைம்ல நீங்கள் ஏதாவது சூழ்நிலையிலே ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்னி வருகிற நாட்களிலே நீங்கள் மோசம் போகிற ஒரு அனுபவம் ஏற்படலாம். இந்த சூழ்நிலைகளில் உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உதவும் என்று நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். பாருங்கள், என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க சோதரம் வசனம், சோதரம் கலாத்தியர் அந்த சோதரம் வசனத்தில் கலாத்தியர் நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் சோதரம் பவுல் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோத்ரம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் அநேக காரியங்களை விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோத்ரம் விதைக்கிறத ஒரு காலத்தில் எல்லாம் நாகர்கோவில் பகுதியில், அந்த பகுதியில் எல்லாம் நம்ம போனோம்னா நெல்லை நல்லா விதைச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த இடம் எல்லாம் ஒருவேளை இடிக்கப்பட்டு பல சூழ்நிலையில் இருக்கிறது. சோதரம் நம்முடைய இந்த கிராமங்கள் எல்லாமே அநேக நெல் விதைக்கிற இடங்கள் எல்லாம் இருந்து அவைகள் எல்லாம் போனது. சோத்ரம் இன்னைக்கு பாருங்க, சோத்ரம் வசனம் சொல்கிறது, சோத்ரம் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், எந்த இடத்திலையும் நெல்லை விதைச்சா நிச்சயமா சோதரம் நெல்லு தான் வரும். அங்க ஏதாவது சோதரம் வித்தியாசமான பப்பாளிய வேற ஏதாவது வருமா? வரவே வராது. சோதரம் இப்போ சோதரம் ஒரு சக்க மரத்தை, ஒரு பிலா மரத்தை நீங்க நட்டீங்கன்னா அங்க தென்னை மரம் வளராது, அங்க தென்னங்காய் கிடைக்காது. சோதரம் பிலா மரத்தில் பலா பழம் தான் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி என்றா ஸ்தோத்திரம், நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ஒரு கனி ஸ்தோத்திரம் நம்ம நாட்டுகிற விருட்சத்தின் அடிப்படையிலே ஸ்தோத்திரம் அந்த விருட்சத்துக்குரிய கனி கொடுக்கிறது உண்மை என்றால் ஸ்தோத்திரம் இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நம்ம அழைச்சி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்தில் நம்ம விதைக்கிறோம்னா மாம்சத்துக்குரிய கனிகளை தான் நம்ம அறுப்போம். ஆவியின் சிந்தனையின் பூர்வமாக நாம விதைப்போம் என்று சொன்னால் ஆவியின் கனிகளை நாம விதைத்து ஸ்தோத்திரம் அறுவடை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, இன்னைக்கு நாம மோசம் போகிறோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் படைய பாய்ந்து பந்தளத்துக்கு போனா அங்க சூட்டு கட்டி படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் நம்ம ஒரு இடத்துக்கு விட்டு அடுத்த இடத்துல போகும்போது வேற விஷயமா வித்தியாசமான செயல்களை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாருங்க, ஏமாற்றுகிற அனுபவம் இந்த வசனம் சொல்கிறது, தெளிவாய் சொல்கிறது, மாம்சத்தில் விதைக்கிறவர்கள் மாம்சத்திலே அழிவை அறுப்பான் என்று வசனம் அந்த அதனுடைய 8வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க ஸ்தோத்திரம், இந்த வசனம் இந்த சொல்லும் பொழுது மாம்சத்தில் விதைக்கிற விதைகளுக்கு மாம்சத்துக்குரிய பலனை தான் அறுப்போம் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. இந்த இடத்துல யாக்கோபு என்ன காரணத்தினால ஸ்தோத்திரம் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? யாக்கோபு இந்த இடத்துல என்ன காரணத்தை கொண்டு மோசம் போகாதிருங்கள் என்று சபைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்? அந்த யாக்கோபு நிருபத்தினுடைய தலைமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும் என்ன கண்ணோட்டத்தில் அந்த யார் அந்த யாக்கோபு என்று பார்க்கும் பொழுது இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோபு என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் இது எதற்காக யாருக்காக எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள், அதனுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். 12 கோத்திரங்களுக்காக எழுதப்பட்டது தான் இந்த வார்த்தை. பாருங்க, மோசம் போகாதிருக்கும்படி அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. யாக்கோபு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் ஏனென்றால்
அந்த காலத்தில் இருந்த கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டுதான் யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்கிறார், மோசம் போகாதிருங்கள். நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவுடைய காலத்துக்கு பிற்பாடு பல உபத்திரவங்களை சபை சகித்தது, பல கஷ்டங்களை சகித்தது. ஸ்தோத்திரம். 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தேவான் என்கிறதான மனிதன், கர்த்தருக்கு ஊழியம் செய்த மனிதன், வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர். ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய நாட்கள் குறுகின நாட்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் ஆசாரியர்கள், மத போதகர்களுடைய அதிகாரிகள், தலைவர்களாக இணைந்து ஸ்தோத்திரம், ஸ்தேவான் என்கிற பரிசுத்தவானை கல்லெறிந்து கொலை செய்கிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை தாண்டி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வரும்பொழுது அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபை கொலை செய்கிறதான அனுபவத்தை அந்த இடத்துல வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை கொலை செய்தது நிமித்தமாக அது யூதர்களுக்கு பிரீதியாக இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட ஏரோது என்ன செய்கிறார் என்றால், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீஷர்களை பிடித்து கொலை செய்வதற்காக பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சிறைச்சாலையில் இருந்து ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சபையினுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பேதுரு விடுவிக்கப்படுகிறதை வேதாகமத்தில் நாம வாசிக்கிறோம். இந்த பகல் வேளையிலே ஸ்தோத்திரம், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவலமாய் ஒரு காரியத்தை சொல்றேன். எந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சபைகள் காத்திருந்து ஜெபித்தால், தேவ பிள்ளையே நீ முழங்கால் மண்டைக்கு ஜெபித்தால் உனக்காக பதிலளிக்கிற ஜீவிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராய் உனக்காக யாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஒன்று ஸ்தோத்திரம், கல்லறிந்து கொலை பண்ணுகிற அனுபவம். 2 ஸ்தோத்திரம், சிரச்சேதம் செய்கிற அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே தலை வெட்டி கொலை செய்வதற்காக அவங்க ஆயத்தப்படுகிற நேரத்தில் தான் சபையுடைய ஜெபத்தினால் விடுவிக்கப்படுகிறாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து பார்க்கும் பொழுது பேதுருடைய காலகட்டத்தில் பேதுருடைய மரணம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். சிலுவையிலே அறைந்து கொலை செய்கிறாங்க, தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொலை செய்கிற ஒரு அனுபவம். அந்த நாட்களை பயங்கரமாக ராஜாக்கள் தொடங்கி ஒரு பாகத்திலே ஸ்தோத்திரம், மத புரோகிதர்கள் அப்படி என்றால் ஆசாரிகளுடைய தலைவர்களாக இணைந்து ஒரு பாகத்தில் கொலை செய்கிறாங்க. 2 ஸ்தோத்திரம், அந்த காலத்திலே ஆட்சியில் அமைக்கப்பட்டிருந்ததான ராஜாக்களால் அநேக பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். கொலோசியம் என்கிறதான ஸ்டேடியத்தில் ஸ்தோத்திரம், அநேக மிருகங்களை ஸ்தோத்திரம், அந்நிய மிருகங்களை ஸ்தோத்திரம் ஆகாரம் கொடுக்காதபடி பசியோடு வைத்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளாக ஜனங்கள் ஆரவாரத்தோடு ரோமா அந்த ஸ்தோத்திரம் அதிகாரிகள் எல்லோருமாக அந்த ஜனங்கள் எல்லோரும் அப்படியே கூடியிருப்பாங்க கொலோசியத்தில். அதற்கு பிற்பாடு இந்த ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பரிசுத்தவான்களை கட்டி அவர்களை கொண்டு அந்த ஸ்டேடியத்தின் நடுவில் போடுவாங்க. போட்ட பிற்பாடு இந்த வன்னிய மிருகங்களை, ஆகாரம் இல்லாத பசித்திருக்கிற அந்த மிருகங்களை அப்படியே கட்டவிழ்த்து இந்த மனுஷர்களுக்கு நேராக விடுவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மிருகங்கள் இந்த பரிசுத்தவான்களை கடித்து குதறி அவர்களை ஸ்தோத்திரம், அவருடைய மாம்சங்களை பட்சித்து ஸ்தோத்திரம், அவர்களை கொன்று போடும். அவைகளை பார்த்து அட்டஹசித்து சிரித்து ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பரிஹசித்து கொண்டிருப்பாங்க அந்த ரோமா சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர்கள். அப்படி என்றால் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே சபைகள் கடந்து போன காலகட்டத்தில் தான் ஸ்தோத்திரம், யாக்கோபு சபைக்கு எழுதி சொல்கிறார், சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் சுவிசேஷ விரோதிகள் அநேகர் பெருகி கொண்டிருக்கிற காலம். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக பலவிதமான உபத்திரவங்கள் அழுத்து விடுகிற காலமாக இந்த காலம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரர்களே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சபைக்கு தெளிவாய் சொல்லுகிறார் யாக்கோபின் மூலமாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், என்ன காரணத்தினால் சொல்றார்? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ஒன்று வாசிப்போம். ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனமும் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 13ம் 15ம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அந்த வசனங்கள் எவ்வாறு சொல்கிறது? சோதிக்கப்படுகிறவன் எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதரம் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லி, சோதரம்
அடுத்த 14வது வசனத்தில் யாக்கோபு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். சோதரம் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை சபைக்கு சுத்திரம் உணர்வுக்காக தெளிவுபடுத்தி உங்களுக்காக ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இன்னைக்கு சபையில சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், ஆண்டவர் எதற்காக என்னை இப்படி கடினமாக சோதிக்கிறார், எனக்கு இந்த பாடுகளை எதற்கு தருகிறார், எனக்கு இந்த வேதனை எதற்காக தருகிறார் என்று சொல்லி பல பொழுது நம்முடைய தலையில கையை வச்சுக்கிட்டு நம்முடைய மார்பு அடிச்சுட்டு பல பொழுது நாம் கதறுவதுண்டு. இந்த பகல் வேளையிலே சோதரம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஒரு பொழுதும் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை தெளிவாக ஒன்று கூட வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14வது வசனம் இவ்வாறு தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ளுங்க, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அந்த வார்த்தை அப்படி தெளிவாக யாக்கோபு சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்து போகிறான்னா, ஒரு மனுஷன் கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறான். அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளை திரும்பவும் ஒரு மனுஷன் பாவத்துக்கு நேராக, அவன் பாவத்துக்கு அடிமையாகி அவன் மரணத்துக்கு உட்பட்டு போகிறான். 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு நேராக அவன் உட்பட்டு போகிறான் என்றால் நிச்சயமாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதரம், மாம்சத்தில் வெளிப்படுகிறது விபச்சாரம், வேசித்தனம், சோதரம், விக்கிரக ஆராதனை, பல காரியங்கள். சோதரம், இப்ப பாருங்க, சோதரம், ஒரு விபச்சார சிந்தனை வசனம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா என்றால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ இன்னைக்கு சபைகள் அதை உணர்கிறது இல்லை, தேவ பிள்ளைகள் உணர்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்தால் பாவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சோதரம், ஹல்லேலூயா, ஒரு சகோதரி, ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை சோதரம், ஹல்லேலூயா, இச்சையோடு பார்த்தாலே சோதரம், ஹல்லேலூயா, விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் விபச்சார பாவம் பழைய ஏற்பாட்டில் விபச்சார பாவம் என்று சோதரம் குறிப்பாக சொல்லப்பட்டது. அந்த விபச்சார பாவத்தை புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அந்த விபச்சார பாவத்தினுடைய ஆரம்பம் எங்க குறிக்கிறதோ அந்த ஆரம்பத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்தி வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த பகல் வேளையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அந்த விபச்சாரத்தின் சிந்தனை, அந்த மோசம் போகிற அந்த இச்சையின் சுபாவம், இச்சிக்கப்படுகிற ஒரு காரியம், வேசித்தனத்தின் ஆவி, அந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வரும் பொழுது, அந்த இச்சை நம்ம இழுக்குவதற்கு வரும் பொழுது, அந்த இச்சையினுடைய இழுப்பு விசைக்குள்ளாக நாம் அகப்பட்டு போகாமல் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி தெளிவாக விளக்குவதற்கு நேரம் இல்லாத சுருக்கிக் கொள்கிறேன். பாருங்க, ஒரு கணவன் மனைவியாக ஒரு சகோதரி இணைக்கப்பட்டாயிற்று என்றால் அவர்களுடைய அன்பின் ஆழத்தில் அவர்கள் சம்யோகத்தினால ஹல்லேலூயா ஒரு குழந்தை கரு உருவாக்கப்படுகிறது. அந்த குழந்தை குறித்த காலம், ஒரு 9 மாதம் 9 நாட்கள் 9 மணி நேரம் 9 வினாடி 9 நொடி, இப்படிப்பட்ட கணக்குகளை சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாயின் கருவுக்குள்ளாக அது உற்பத்தியாக்கப்பட்டு அது அந்த கருவில காக்கப்பட்டு குறித்த நாள் அது அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறது போல வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பின்பு இச்சையானது, இப்ப இழுக்கப்பட்ட இச்சை இருக்குல்ல, அவன் இந்த விபச்சார இச்சை இழுக்குதல்ல, ஒரு விக்கிரக ஆராதனை ஒரு இச்சை இழுக்குதல்ல, இல்ல ஒரு பண ஆசை இழுக்குதல்ல, இல்ல வேற ஏதோ கோபம் இழுக்குதல்ல, குரோதம் நம்ம இழுக்குதல்ல, ஏதோ ஒரு காரியம் நம்ம இழுக்குதல்ல, இச்சையினால இழுக்குதல்ல, அந்த இச்சைக்குள்ளாக அகப்படுகிற வசனம் சொல்லுது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும். அப்படியோ அந்த இச்சை நமக்குள்ளாக வந்த பிற்பாடு அந்த இச்சை ஒரு கர்ப்பத்தை உருவாக்குகிறது. அந்த இச்சை அந்த கர்ப்பத்தை உருவாக்கி அது என்ன பிறப்பிக்கிறதா? பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி வசனம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனத்தில் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொன்ன பிற்பாடுதான் என் பிரியமான சகோதரரே நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இந்த பகல் வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். மாம்சத்தில் நாம் விதைத்து மாம்சத்துக்குரியவைகளை அறுத்தெடுக்கிறவர்களாக அல்ல, ஆவியில விதைத்து ஆவிக்குரியவைகளை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக கர்த்தர் நம் ஜீவியத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். என் சபையே, இந்த நாளில் உணர்வடையுங்கள். கண்களின் இச்சையிலிருந்து விடுபடுங்கள், மாம்ச இச்சைகளிலிருந்து விடுபடுங்கள், கர்த்தருக்குள்ளாக உணர்வடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்திலிருந்து ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக பிரயாசப்படுகிறேன். பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, ரோமர் எழுதின நிரூபத்தில் ஸ்தோத்திரம் வார்த்தையை வாசிப்போம். ரோமர் எழுதின நிரூபம் 8வது அதிகாரம் 36வது வசனம் முதல் உள்ள வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை வந்து வாசிக்க கேளுங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, ஸ்தோத்திரம் பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் பட்டயம் வந்தாலும், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பினால நாம் என்ன செய்கிறோம்? அவைகளின் மேல ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அடுத்த வசனம், அதே வசனம் சொல்கிறது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும், வசனம் சொல்கிறது, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டிகளானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலடியார்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒரு செகண்ட் நீங்க கொஞ்சம் கவனித்துக்கோங்க. இந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் சொன்னார். ஏன் அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை, அதுக்குள்ளாக பாவம் என்கிற வார்த்தையை கூட ஆண்டவர் ஏன் இணைக்கல தெரியுமா? பாவம் மாம்சத்திலிருந்து இழுக்கப்பட்டு உண்டாகிறதான காரியமாக இருக்கிறது. மாம்சத்தில் இழுக்கப்பட்டு நாம் செயல்படுத்துகிறது தான் பாவமாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளைகள், இந்த உபத்திரவத்தின் மத்தியில், இந்த உலகத்தில் வருகிற எல்லா கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், மரணமானாலும் ஜீவனானாலும், எந்த வாளோ பசியோ பட்டினியோ எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒரு நாளும் பிரிக்க முடியாதுங்க. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அவைகள் எல்லாம் ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பின் கயிற்றினாலே அவர் நம்மை கட்டி அணைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, யார் யார் இன்னைக்கு உபத்திரவப்படுகிறேன், பாடுபடுகிறேன், வேதனைப்படுகிறேன், ஐயோ என்று அலறிக் கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் முடிவு பரியந்தம் உங்களை நிலைநிறுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இதோ உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்தோத்திரம், நிச்சயித்திருக்கிறேன். எந்த காரியங்களும் நிச்சயிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், எந்த காரியங்களும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஆனா ஸ்தோத்திரம், இதற்குள்ளாக ஆண்டவர் பாவத்தை இணைக்கல. பாருங்க, அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், பாவம் என்று சொல்லும் பொழுது இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு மாம்சத்திலே நாம் செய்கிறதான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மாம்சத்தினுடைய இச்சையினால் வெளிப்படுகிறது பாவமாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், யாக்கோபு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் என் பிரியமான சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வார்த்தைகள் மூலமாக ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். பாருங்க, பழைய பாட்டின் காலத்தில், புதிய பாட்டின் காலத்தில் ஆண்டவருக்கு பிற்பாடு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அநேகர் மிகவும் கொடூரமான கஷ்டங்களை அனுபவித்து, பாடுகளை அனுபவித்து மரித்தார்கள். அன்றைக்கு நீரோனுடைய காலகட்டத்தில் கொலை செய்த பரிசுத்தவான்களை கொலை செய்தாங்க. எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானை பிடித்தாயிற்று என்றால் அந்த மனுஷனோடு சேர்த்து ஹல்லேலூயா அந்த ஒரு செத்த டெட் பாடி என்ன செய்வாங்கன்னா அப்படியே சுத்தி துணியினால சுற்றி வச்சு கட்டுவாங்க. அந்த மனுஷனை சுற்றி கட்டுவாங்க, செத்த பணத்தோடு சேர்த்து கட்டுவாங்க. கட்டின பிற்பாடு அந்த மனுஷனை துரத்தி விடுவாங்க, பரிசுத்தவானை துரத்தி விடுவாங்க. அந்த பரிசுத்தவான் ஹல்லேலூயா அப்படியே நடந்து போவாங்க. தண்ணீர் குடிப்பதற்கு முடியும், ஆனா தண்ணி குடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஹல்லேலூயா வனாந்திர அனுபவத்தில் தள்ளி விடுவாங்க.
அந்த புணம் அவருக்கு பின்னாக 24 மணி நேரம் அந்த புணமானது கட்டி வைக்கப்பட்டிருக்கும், துணியினால் சுற்றப்பட்டிருக்கும், அவிழ்க்க முடியாது. ஆனா சில நாட்கள் தாண்டும் பொழுது இந்த புணம் அந்த மனுஷனுடைய பின்னால இருந்து அழுகுவதற்கு ஆரம்பிக்கும். அழுகிறது மாத்திரமல்ல, அந்த அழுகிய பிணத்துக்குள்ளாக புழுக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த புழுக்கள் அந்த பிணத்தினுடைய மாம்சத்தை கடித்து புசிக்க ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த பிணத்தினுடைய மாம்சம் முடிவடைகிற நிமிஷத்துல அந்த பரிசுத்தவானினுடைய பச்சை மாம்சத்தை அந்த புழுக்கள் பட்சிக்க ஆரம்பித்து சில நிமிஷங்கள் தாண்டும் பொழுது, சில நாட்கள் தாண்டும் பொழுது உயிருள்ள மனுஷன், பச்சையான மனுஷன், ஹல்லேலூயா, புழுத்து ஜீவனுள்ள மனுஷன் அந்த ஹல்லேலூயா சவத்துக்குள்ளாக இருந்ததான அந்த புழுக்கள் அந்த பச்சையான பரிசுத்தவானை புசித்து, ஹல்லேலூயா, சில நாட்கள் வேதனையோடு அந்த மனுஷன் மராந்திரத்தில் மரித்து போவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரவங்களை பழைய பரிசுத்தவான்கள் சகித்து இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஜனமே, உலகத்தில் வருகிற கஷ்டங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, வேதனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுதும் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, இயேசுவே எப்போ வருவீர், இயேசுவே எப்போ வருவீர், இயேசுவே என் கண்ணீரை துடைப்பதற்கு எப்போ வருவீர் என்று சொல்லி கண்ணீரோடு இயேசு 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 என்று சொல்லி தங்கள் ஜீவனை விட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்குள்ளாய் ஒருமனப்படுங்க. இந்த கஷ்டம் ஒன்று நம்மை அழித்து விடாது. நம்மை இந்த நிமிஷ நேரத்துக்குள்ள கஷ்டங்கள் அந்த மகிமைக்கு ஒப்பிட முடியாதுங்க. கர்த்தர் ராஜ பிரதான தேவனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பார்கள். அதுக்கு பிற்பாடு கர்த்தருக்குள்ளாக ரட்சிப்பில், பரிசுத்தத்தில், உண்மையிலே கர்த்தருக்கு பாடுகளை சகித்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள, கர்த்தர் உங்களையும் சேர்த்து அவருடைய சமூகத்தில் வைப்பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த மாம்ச இச்சைகளுக்கு இழுக்கப்பட்டு நீங்கள் மோசம் போகாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளாக இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டேன். என்னை அழைத்தவரே ஆண்டவர் இயேசு, என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர் என் அன்பு இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவருக்காக என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் எதிலும் மோசம் போக மாட்டேன், பாவ இச்சைகளுக்கு மோசம் போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு விசை அர்ப்பணிங்க. ஒருவேளை இன்னைக்கு பாவ இச்சைகளுக்குள்ளாக சிக்குண்ட அனுபவத்தில், ஆண்டவரே என்னை யார் விடுவிப்பா, நான் இனி எப்படி வழியா வருவேன் கேள்விக்குறியோடு இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ரட்சிக்க போதுமானவர், ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை. இன்னைக்கு மனம் திரும்ப, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய் தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையிலே உடைத்துடைய சமூகத்திலே உருமாற்றும்படியாக, மனம் திரும்பும்படியாக ஏவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக, பாவ இச்சைகளுக்கு விலக்குவீராக. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள் மத்தியில் கர்த்தர் தேற்றுவீராக. பவுலுக்கு சொன்ன பிரகாரம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னது போல தம்முடைய பிள்ளைகளை தேற்றி அரவணைத்து நடத்துவீராக. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களை தாங்குங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற நாட்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலே அன்று பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். முடிவு பரியந்தம் சாட்சியாய் நிற்க கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you. God bless you all.